ஹாய் எவரிவன், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நான் மீதி இறைவன் சாந்தி சமாளிவட்டமாக செல்ல பிராணிகளில் வளர்ப்பு பிராணிகள் ஒன்று நாய். அந்த நாய் இப்போ எல்லா வீட்லேயுமே வளர்க்குறாங்க. இஸ்லாம் ஏன் வளர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லுது அப்படின்னா, மலக்குகள், கிறிஸ்தவர்கள், மாணவர்கள்பாங்க, இந்துக்கள் தேவரும்பாங்க, அப்படிப்பட்டவர்கள் வீட்டுக்குள்ளே வரமாட்டாங்க, அதை குறைக்கும் அப்படிங்கிறனால அது வளர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எக்ஸப்ஷன் எதில் வளர்க்கலாம் அப்படின்னா, தேவைகளுக்காகவும் பாதுகாப்புக்காகவும் வேட்டையாடுவதற்காகவும் வளர்க்கலாம். அன்றைய காலத்தில் வேட்டையாடுவதற்கு நாயை தான் பயன்படுத்துவாங்க. அப்படிப்பட்ட பட்சத்தில் தான் பாதுகாப்பு முடியாத பட்சத்தில் பாதுகாப்புக்கு வச்சே தரணும் அப்படின்னா வச்சுக்கலாம். ஏன் அதை வளர்க்கக்கூடாது? அது வியர்வை சுரப்பி கிடையாது. வியர்வை சுரப்பி கிடையாதுனால அது நாக்கு வழியாக தான் அதனுடைய தண்ணீரை ஃபுல்லாக செலுத்தும். அது படும்போது நமக்கு நோய் ஏற்படும். ரேபீஸ் அப்படிங்கிற வெறிநாய் கடி நோயெலாம் நமக்கு வரும். அப்படிங்கிறதுனால நாய் கடிச்சவங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அதே மாதிரியே ஆக்ட் பண்ணுவாங்க. அது கவனிக்காமல் விட்டுட்டாங்க, கடித்து எதாவது நாக்குப்பட்டு பல்லுப்பட்டு கவனிக்காமல் விட்டாங்கன்னா அது பெரிய இழப்பை ஏற்படுத்தும் அவங்களுக்கு. அதனால் அந்த நாயை நம்ம இஸ்லாம் வளர்க்கக்கூடாது அப்படிங்குது. பாதுகாப்புக்காக வச்சு தான் ஆகணும் போல் அதை நீங்கள் ஊசி போட்டு நல்லபடியாக பாதுகாத்து வளர்க்கலாம். நீங்கள் உங்கள் நாயை திறந்து விடும்போது நீங்களே கூட்டிகிட்டு போய் அதை ரிலாக்ஸ் ஆகிக்கிட்டு வீட்டுக்குள்ளே கூட்டுவாங்க. ஏன்னா இன்றைக்கு சிறுவர்கள் பெரியவர்கள் எல்லோரையும் அது கடிச்சிருது. அதுலேருந்து மக்களை பாதுகாக்கிறே இன்றைக்கி பெரிய இதாக இருக்குது. எல்லா ஊர்லேயும் நாய் தொல்லை தாங்க முடியல. அதனால் நீங்கள் வளர்க்கும்போது பிறருக்கு தொந்தரவு இல்லாமல் அதை வளருங்க. இன்றைக்கி நிறைய சிறுவர்கள் இங்கே பாருங்கள், இவங்க கூட கடித்து அதை அசால்ட்டாக விட்டதுனால அவங்க கையையும் காலையும் இழந்திருக்காங்க. அதனால் இப்படிப்பட்ட பிற தொந்தரவு இந்த நாயை மக்களை பாதுகாக்கிறதுக்கு நீங்களும் ஒரு ஸ்டெப் எடுத்துக்கோங்க. ஏன்னா வெளியே போக உங்கள் நாய்களை கொண்டு போங்க, நல்லா வளருங்க, நல்லா வச்சுக்கோங்க. ஆனால் அதை பாதுகாப்பாக கொண்டு போயிட்டு பிற மக்களுக்கு தொந்தரவு இல்லாமல் கூட்டிட்டு வாங்க. நாய்க்கு பேர் பூனையும் வளர்க்கலாம். பூனையை நல்லா எதிர்த்து போராடக்கூடியது, பாம்பு பூச்சி அதனால் பிடிச்சிரும். அதையும் கூட நீங்கள் நல்லபடியாக வளர்க்கலாம். அது சாப்பிட்ட இடத்த கூட ஒன்றும் ஆகாது. அதனால் அதை வளர்க்கலாம். நாய் வளர்க்குறது முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கங்க. ஏன்னா நல்ல மலக்குகள் வானவர்கள் வீட்டுக்குள்ளே வர்றதுனால அதை தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. நாய்க்கடியிலேருந்து மக்களை